என்னங்க அடிக்கிற வெயிலுக்கு எப்பா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. எப்படா 6 மணி ஆகும்ன்னு பார்த்துட்டு நானும் அதில நம்ம மாடிக்கு ஓடியே வந்துட்டோம். ஒரு நிமிஷம் கூட ஃபேன் இல்லாம இருக்க முடியல. ரொம்ப வேர்த்து வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு அப்பா. எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. எனக்கே இப்படி வேர்க்குதுன்னா அப்போ பாருங்க. மேல வந்தா ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்ம ஊர் சைடு மாரியே இருக்கும். சென்னை மாரியே ஒரு ஃபீல் வராது. ஊர் சைடு இருக்க மாரியே சுத்தி மரம், செடி, தென்னந்தோப்பு அதெல்லாம் இருக்குமா. ஸோ வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ஃப்ளைட் அடிக்கடி போயிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நெறைய தண்ணி குடுங்க. ஜூஸு, ஃப்ரூட்டு இந்த மாரி நெறைய குடுங்க. ஏன்னா, நமக்கே பாருங்க இவ்ளோ பாடி டீஹைட்ரேட் ஆகுது வேர்க்கிறதுக்கு. அப்போ குழந்தைங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அதுலன்னு வந்து இப்ப நெறைய அவனாவே கேட்டு கேட்டு வாங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். பிகாஸ் அவனுக்கே அந்த ஹீட் ஃபீல் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு 1/2 அன் ஹவர் ஒன்ஸாவது கண்டிப்பா தண்ணி குடுத்து அவங்கள ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. ஏன்னா, வெயில் வந்து இப்ப ரொம்ப மோசங்க. பாடிலாம் ஹீட் ஆச்சுன்னா அவ்வளோதான். குழந்தைங்களாலாம் தாங்கிக்கவே முடியாது. நீங்களும் நெறைய தண்ணி குடிச்சு உங்க உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. வெயில்ல அடிக்கடி வெளிய போகாதீங்க. இந்த வெயில்ல இந்த கட்டட வேலைலாம் பார்க்குறவங்கலாம்